परिश्रान्ता इन्द्रियात्महम् दृढपरितो बुभुक्षितः स्नात्वा वीत्वा हृदयेनत्या उपस्पृष्टो गतश्रमः उपस्पृष्टः गताश्रमः परिश्रान्त आत्माहम् इंद्रिय परिश्रान्ता इन्द्रियात्महम् तृत्परिता बुभुक्षितः स्नात्वा पीत्वा हृदये नद्यः उपस्पृष्टः गताश्रमः। पढ़ेंगे माता जी। परिश्रान्ता इन्द्रियात्महम् तृत्परितः बुभुक्षितः स्नात्वा पीत्वा हृदये नद्या ஒரு வேர்டா படிங்க மாதாஜி, ஒரு பதமா படிங்க பரவாயில்ல. परिश्रान्ता परिश्रान्ता तृत्परितः बुभुक्षितः स्नात्वा पीत्वा हृदये அவ்வளோதான் அவ்வளோதான். ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா வந்துடும். அப்படியே நீங்கள் டெய்லி படிச்சுட்டே வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் பதப்படுத்து. ஓகே, இது வேர்ட் பை வேர்ட் சொல்லுங்கள். இந்திரிய உடலாலும் மனதாலும் தாகமும் ஏற்பட்டதால் நீராடி மேலும் நீரையும் பருகி படுகையில் நத்தியா ஒரு நதியின் அதனுடன் தொடர்பு கொண்டதால் அதிலிருந்து விடுபட்டு களைப்பு ஒளிபெருகுலங்களாத்தா பெற்றிருந்த சுவாமி பிரபாதர்க்கு இவ்வாறு பயணம் செய்த எனக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டது. இதனால் உடலும் மனமும் களைப்படைந்ததை நான் உணர்ந்தேன். எனவே நதியின் வடிவில் நீராடி நீரையும் பருகினேன். இதனால் நான் களைப்பிலிருந்து ஈடுபட்டேன். தொடர்ந்து பிரயாணம் செய்யும் துறவி ஒருவர் இயற்கையால் அளிக்கப்படும் உணவைக் கொண்டே தனது உடல் தேவைகளான பசியையும் தாகத்தையும் போக்கிக் கொள்ள முடியும். குடும்பஸ்தர்களின் வீட்டின் வாயிலில் ஒரு பிச்சைக்காரராக அவர் நிற்க வேண்டியதில்லை. எனவே துறவி ஒருவர் பிச்சை எடுப்பதற்காக ஒரு குடும்பஸ்தரின் வீடு தேடி செல்லாமல் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டுவதற்காகவே செல்கிறார். तस्मिन् निर्मनुजे अरण्ये पिपलोपस्थ आश्रितः आत्मनामात्मस्थं यथा श्रुतम् अचिन्तयम् तस्मिन् निर्मानुजे पिप्पल ஆலமரம் உபஸ்தே அதனடியில் அமர்ந்து ஆத்மனா ஆத்மா எனக்குள்ளே இருக்கின்ற யதாஸ்ருதம் முக்தி பெற்ற ஆத்மாவிடம் இருந்து நான் கேட்டது போல் தியானித்தேன்
மொழிபெயர்ப்பு வழங்குகிற ரச்சனை பக்திவேதாந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். அதன் பிறகு மனிதன் மனிதன் நடமாட்டம் இல்லாத காட்டில் உள்ள ஒரு ஒரு ஆலமரத்தின் நிழலில் நிழலில் அமர்ந்த நான் முக்தி பெற்ற ஆத்மாக்களிலிருந்து நான் கற்றறிந்ததை போல் எனது புத்தியை உபயோகித்து எனக்குள்ளே இருக்கும் பரமாத்மாவை தியானிக்க பொருள் அப்படியே படிங்க பார்க்கலாம். அப்படியே படிங்க. அது படிச்சுட்டே போகலாம், ரிப்பீட் பண்ண அவசியம் இல்லை. ஒருவர் படிச்சுட்டே போங்க. தன் விருப்பப்படி தியானம் செய்யக்கூடாது. தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவின் வாயிலாக அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களில் இருந்து தியானிக்கும் முறையாக ஒருவர் நன்கு அறிய வேண்டும். மேலும் ஒருவர் சிவாசிக்கும் பரமாத்மாவை தியானிப்பதற்கு பயிற்சி அளிக்க ஒருவரது புத்தியை நன்கு உபயோகிப்பதன் மூலமாகவும் இம்முறையாயே ஒருவர் அறிய வேண்டும். ஆன்மீக குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதுதான் வாயிலாக பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை செய்துள்ள பக்தி ஒருவர் இவ்வுணர்வை நன்கு விருத்தி செய்ய கொள்கிறார். ஸ்ரீ நாரத முனிவர் தகுதியுள்ள ஆன்மீக குருமார்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உண்மையான தொண்டு செய்ய சரியாக ஞானம் பெற்றார். இவ்வாறாக அவர்கள் தியானத்தை தொடங்கினார். ஓகே, ரைட். அவ்வளோதான். அதே மாதிரி பழக்கம் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாமே வந்துடும். சம்ஸ்கிருதமாக சொல்லி நம்ம வந்து தலையை கெடுத்துக்கூடாது. சம்ஸ்கிருதம் ஒன்றும் இல்லை, பக்தி இருந்தால் சம்ஸ்கிருதம் தானாக வந்துடும். சரியாக போயிடும். நீங்கள் படிக்க படிக்க சரியாக போயிடும். இப்போ நாங்களாம் சம்ஸ்கிருதமாக படிச்சிருக்கோம், யாருமே சம்ஸ்கிருதம் படிக்கலைங்க. தானாக படிக்க படிக்க பகவானே அந்த இது கொடுத்து அருள் கொடுத்துருவார் நம்மளுக்கு. ரைட். அது உங்களுக்கே தெரியுது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி படிச்சு வீட்டில் கொஞ்சம் நேரம் படிக்கணும். ஒரு 10 நிமிஷம் வீட்டில் கொஞ்சம் புக் எடுத்து கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டே போகணும். அப்படி படித்தா போதும். ஸோ ஹோமக்ஞானதிமிரந்தஸ்ய மங்களாசரணம் பாடிடலாம். ஹோமக்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனா ஸலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். वंदेहम श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणा ललिता श्रीविशाखान्वितं स हे कृष्ण करुणा सिंधु दीन बंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधाकांत नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हनिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ கடந்த சில வாரங்கள்லேருந்து நம்ம நாரத முனியோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன அனுபவம் ஆயிருக்கோ அது எல்லாமே விளக்கிட்டே வராங்க வியாசதேவ மகர்ஷிக்கு. அப்படி நம்ம லாஸ்ட்டு 11, 12, 13, 14 இந்த ஸ்லோக்காவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஜஸ்ட் ரீகேப் நம்ம பார்க்குறது பகவான் மேலே எப்படி நம்ம ஆதாரப்பட்டு அது எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி கடைப்பிடிக்கிறதுன்றது இங்கே நாரதமுனி வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. அதாவது எல்லாருமே நம்ம சொல்லுவோம், நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, கிருஷ்ணரை மையமாக வச்சு தான் நம்ம வாழணும், கிருஷ்ணரை மையமாக வச்சு தான் நம்ம வாழணும்,
எல்லா ஒரு செயல்களையும் நம்ம பணியாற்ற ஒரு இதுலேயும் நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம மையமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாயால் சொல்கிறோம். அப்புறம் வந்து நம்மளால் உண்மையாக வந்து அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றது அவ்வளோ சரளமான ஒரு பழக்கமே கிடையாது. ஆனால் அது கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் நாரதமுனி மாதிரி நம்ம வந்து எந்த விதமான ஒரு இடத்துக்கு போனாலும் எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வழியில் இதில் கூட பாதையில் கூட அவர் என்ன பண்ணார், ஹி வாஸ் கம்ப்ளீட்லி அப்சார்பிங் இன் கிருஷ்ணா. எப்படி ஒரு ஸ்பாஞ்சு வந்து தண்ணியில் போட்டு அதில் முழுங்கி நம்ம எடுத்தால் அதை வந்து நம்ம புழிஞ்சால் என்ன ஆகும், வெறும் தண்ணியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணியை வந்து அதை அப்சார்ப் பண்ணும். இப்போ நம்ம கூட துணி கடைக்கு போகும்போது டவல் வாங்கும்போது எப்படி என்ன கேட்போம், ஃபஸ்ட்டு டவலோட தன்மை எப்படி இருக்கணும், தண்ணியை அப்சார்ப் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளோட மைண்டு, நம்மளோட மனசு, நம்மளோட இந்திரியங்கள் எல்லாமே, நம்மளோட உணர்வு முக்கியமாக, அது எல்லாமே எப்படி வந்து துணி வந்து தண்ணியில் எப்படி அப்சார்வ் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆழமாக வந்து பகவானோட அந்த கான்ஷியஸ்னஸில், அந்த உணர்வில் வந்து நம்ம ஆழமாக வந்து அப்சார்வ் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து எப்பேற்பட்ட ஒரு ரிவர்சல்ஸு, சேலஞ்சஸ்ஸு, அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸு, குழந்தைகளோட ப்ராப்ளம்மு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, செல்வாக்கோட செல்வாக்கோட பிரச்சனைகள், பௌதிக உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட, அப்புறம் வந்து நோய் நட்டு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட என்ன ஆகும், நம்ம கிருஷ்ணா கான்சியஸில் அப்சார்வ் ஆகினதுனால, நம்ம கிருஷ்ண உணர்வில் வந்து ஆழமாக வந்து நம்மளோட உணர்வை வந்து அதில் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பே ஆகாது. அதான் இங்கே நாரதமுனி தன்னோட அம்மாவை வந்து எப்போ ஒரு கைவிட்டாரோ அப்போதுலேருந்து தன் அம்மா வந்து உடல் விட்ட பிறகு என்னாச்சு, அவர் 5 வருஷம் அவருக்கு வயசு. அந்த 5 வருஷம் வயசுல அவர் என்ன பண்ணார், உடனே எந்த விதமான சம்ஸ்காரமும் பண்ணல. 12 நாளுக்கு சம்ஸ்காரம் பண்ணோம் இல்லையா நம்ம. எத்தனை சம்ஸ்காராஸ் இருக்கு யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? சம்ஸ்காரம் அப்படின்னா பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வேதங்களை வந்து ஒரு ஆத்மா வந்து கர்ப்பிணியாக இருக்கும்போதே, கர்ப்பிணி ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பதான சம்ஸ்காரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கர்ப்பதான சம்ஸ்காரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசியில் லாஸ்ட்டு இறுதி சடங்கு செய்கிற வரைக்கும் 16 சம்ஸ்காரஸ் இருக்குது. ஆக்சுவலாக டோட்டலாக 16 சம்ஸ்காரஸ் எழுதி வச்சுக்கோங்க. 16 சம்ஸ்காரஸ் நம்ம வந்து ஒரு ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இந்த பௌத்திக உலகத்தில் நம்மளால் தூய்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து செயல்படுத்த முடியாத காரணத்தினால வேதங்கள் வந்து இது நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த பியூரிஃபிகேட்டர் ப்ராசஸ் பண்ணுறதுனால ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆத்மா வந்து பகவானோட பக்தர்களுக்கு வந்து ஒரு தொடர்பு உண்டாக்குற மாதிரி இந்த சம்ஸ்காரஸ் வந்து நம்மளுக்கு வந்து செயல்படுத்தும் நம்மளை. அதனால தான் இந்த சம்ஸ்காரஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நாரதமுனி மாதிரி ஒரு பெரிய பாரிவிராஜகாச்சாரியர், ஒரு துறவியில் இருக்கிற ஒரு அந்த உயர்ந்தமான பக்தர் வந்து இது பண்ண அவசியம் இல்லைன்றது இங்கே சொல்லி காட்டுது. ஆனால் நம்ம அந்த மாதிரி நாரதமுனி பண்ணாரே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சம்ஸ்காரஸ் பண்ணாமல் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நாரதமுனிக்கும் நம்மளுக்கு வந்து பூமிக்கு ஆகாயத்துக்கு எவ்வளோ இது இருக்கோ அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது பக்தி சேவையில். அதனால் நம்ம வந்து சம்ஸ்காரம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் தூய்மையான பக்தராக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார், அந்த அம்மா இறந்த உடனே எந்த விதமான சம்ஸ்காரமும் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, வடக்கு திசைக்கு நோக்கி கிளம்பிட்டார். அப்படி கிளம்பும்போது தான் அவர் பூங்காவனத்தை பார்த்தாரு, அப்புறம் விலங்குகள் இருக்கிற ஒரு இடத்த பார்த்தாரு, அப்புறம் வந்து பெரிய பெரிய மலைகள், தங்கம், அப்புறம் வந்து வெள்ளி, டைமண்ட்ஸு இருக்கிற பெரிய பெரிய மலைகள்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் சொல்ல அவசியமே இல்லை பாகவதமில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு உண்மையான துறவி வந்து ஒரு உண்மையான பக்தர், ஒரு உண்மையான பாரிவிராஜகாச்சாரியர், அதாவது சன்னியாசியில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். குட்டிச்சா, தண்டிகா, அப்புறம் வந்து பாரிவிராஜகாச்சாரியா, பரமஹம்சா அப்படின்னு சொல்லி 4 விதமான சன்னியாசி லெவல்ஸ் இருக்குது. இந்த சன்னியாசி லெவலில் பாரிவிராஜகாச்சாரியா, பரமஹம்சா வந்து உயர்ந்தமான ஒரு நிலையில் இருப்பாங்க சன்னியாசிஸ். ஸோ இவங்க வந்து நாரதமுனி வந்து பாரிவிராஜகாச்சாரிய கேட்டகரியில் இங்கே பிரபுபாத் சொல்கிறார் அவரை.
அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேட்டகரி அந்த குழுவில் தான் வராருன்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சன்னியாசி வந்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது, அழகான ஒரு பெரிய பட்டணத்துலேயோ அழகான ஒரு பூந்தோட்டத்துலேயோ ஒரு அழகான கவர்ற மாதிரி ஒரு இடத்துலையோ அவர் போயிட்டு அவர் பயணம் பண்ணிட்டு இருந்தால் கூட எதுக்குமே அவர் வந்து ஆகர்ஷணம் ஆகலை, எதுக்குமே அவர் வந்து கவரலை, யாராலையும் அவரை வந்து ஏன்னா அவர் கம்ப்ளீட் என்ன பண்ணிட்டு இருந்தார், he was fully absorbing in கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ். முழுக்க கிருஷ்ண உணர்வில் வந்து அவர் வந்து அதை பற்றியே எப்படி பக்தி வேதாந்திஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன ஒரு உபன்யாசம் கொடுத்தாங்க, என்ன உபதேசம் கொடுத்தாங்க, எப்படி சத்சங்கத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க, அந்த சத்சங்கத்தில் என்ன பலன் அவங்க அடைஞ்சாங்க, இது எல்லாமே இதை பற்றியே அவர் தியானம் பண்ணி அவர் நடந்து போயிட்டே இருக்கார். அதனால அவர் ஃபஸ்ட் கிரேட் லெவலில் இருக்கிறதுனால அவருக்கு துச்சமான கிரேட்ஸோ துச்சமான ஒரு லெவலில் நிலையோ வந்து அவங்களுக்கு வந்து தாக்காது. இதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ அதனால் அந்த இது எந்த விதமான மாயாக்கு வந்து மயங்கலை, எதுக்குமே ஒரு மயங்காமல் அப்படியே வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ எந்த விதமான ஒரு இதுக்கு வந்து இவர் மயங்காமல் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இவர் நம்ம அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தால் நம்ம என்ன இருப்போம், ஐயோ அம்மா இறந்துட்டாரே என்ன பண்ணுறது நம்ம சொல்லி ஓன்னு அழுந்துட்டு ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் பக்கெட்டில் தண்ணி வர மாதிரி நம்ம அழுதுகிட்டே இருப்போம். ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு அழுதுகிட்டே இருப்போம். அது யாராவது சொந்தவங்க உடன்பிறப்பு யாராவது பார்த்தா இன்னும் ஜாஸ்தி அழுவோம். அது தண்ணி வரதோ இல்லையோ நம்ம அழுதுகிட்டே இருப்போம் கண்ணில் எப்படின்னா. ஸோ அதனால் நாரதமுனி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷாக்லேயோ நம்மளுக்கெல்லாம் ஷாக் ஆகிடுது. ஏதாவது நம்ம உடன்பிறப்பு யாராவது இறந்துட்டா, நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க யாராவது இறந்துட்டா, இல்லை சடனாக ஏதாவது ஒரு நம்ம எதிர்பார்க்காம ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உருவாக்கிட்டால் நம்ம என்ன உடனே நம்ம வந்து நம்மளால் தாங்க முடியாது. ஏன் தாங்க முடியாது அப்படின்னா, நம்ம அந்தளவுக்கு பகவான் மேலே ஆழமான அப்சார்ப்ஷன் இல்லை. அவங்க மேலே அந்தளவுக்கு நம்ம கிருஷ்ணவனர்களை வந்து ஆழமாக வந்து நம்ம வந்து செயல்படுத்தலை, ஆழமாக நம்ம அந்த பயணம் இல்லை. அந்த பயணம் இல்லாத காரணத்தால் நம்மளால் அது தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்துடுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, அதான் பகவான் வந்து the principle is to keep Krishna in the center சொல்கிறாங்க. ஆச்சாரியாஸ் பிரபுபா சொல்கிறார், நம்மளோட உன்னதமான ஒரு நிலை அப்படின்னா பகவானை வந்து மாத்தியமாக வச்சுக்கிட்டு ஊடகங்கள் வந்து அந்த மாத்தியமாக கரெக்டாக ஊடகங்கள் அது என்ன ப்ராப்பராக வேர்டு சென்டர் கீப்பிங் சென்டர் மத்தியமாக வச்சுக்கிறது ஸோ பகவானை மத்தியமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறாங்க. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் மையமாக கரெக்ட் மையமாக எக்ஸாக்ட்லி. ஸோ விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு மரத்தில் வந்து கிளைகள் எல்லாம் வந்துட்டுருக்கு, அதில் இலைகள்லாம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு மரம் இருக்குது, அந்த மரத்துலேயும் இலைகள் எல்லாமே இருக்குது. இது 2 மரத்துலேயும் இருக்கிற அந்த கிளையோட இலைகள் 2 இலைகள் வந்து ஒன்றுக்கொன்று தாக்கும்போது அவங்க 2 பேருக்கும் ஒரு சம்பந்தம் வருது. அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த சம்பந்தத்தினால இன்னும் அந்த சம்பந்தத்தை வளர்த்துக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, உடனே வந்து நம்ம கீழே போயிடலாம் சொல்லி கீழே விழுந்துடுறாங்க. அந்த 2 இலையும் கீழே விழுந்துடுது. எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர், எவ்வளோ ஆழமான ஒரு எக்ஸாம்பிள். அந்த 2 இலைகள் கீழே விழுந்ததுனால மறுபடியும் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுது. அந்த என்ன சொல்கிறது சம்பந்தம் கட் ஆகிடுது. ஏன் சம்பந்தம் கட் ஆகிடுதுன்னா, ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் இன் த ட்ரீஸ், அந்த மரத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களோட சம்பந்தம் வந்து எப்படி இருக்கும், அதுக்கு வந்து உயிர் இருக்கும். ஸோ அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்தவொடனே என்னாச்சு, சம்பந்தம் கட் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த விரல் இருக்குது, சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த விரல் இருக்குது, இந்த விரல் வந்து கட் ஆகிடுச்சு. இந்த விரல் என்ன நினைக்குதுன்னா, என்ன சொல்லுதுன்னா, நான் உன் கூட எதுக்கு இருக்கணும், நான் தனியாக வாழ்கிறேன்னு சொல்லி இந்த விரல் தனியாக வந்துட்டா அது வாழ முடியுமா? முடியாது. ஏன், இது உடலில் இருந்தால் தான் அந்த விரலுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கும். இது தனிப்பட்ட முறையில் நான் செயல்படுத்தணும்னா முடியாது அதனால் இந்த உடலுக்கு இந்த விரலுக்கு அது கூட இருந்தால் தான், அந்த உடலில் இருந்தால் தான். இதே மாதிரி தான் இப்போ 2 இதில் வந்து 4 ஸ்க்ரூ தனியாக வந்து வச்சுட்டா என்ன ஆகும், இது வந்து நான் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. இதை சோஃபாவை அந்த 4 ஸ்க்ரூ அதில் இருந்தால் தான் அதுக்கு தன்மை இருக்கும், அதுக்கு சக்தி இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி தான் அந்த இலைக்கும் அந்த மரத்தில் இருந்தால் தான் அதுக்கு ஒரு வேல்யூ, அதுக்கு ஒரு மதிப்பு, அதுக்கு ஒரு உயிர் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மரம் தான் பகவான் கிருஷ்ணர், அந்த மரம் தான் பகவான். அந்த பகவானை சார்ந்து நம்ம இருந்தால் தான்
நம்மளுக்கும் அந்த உணர்வு என்ன சொல்கிறது உறவு, அப்புறம் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தால் கூட நம்ம சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பகவான் வந்து அந்த சாமர்த்தியமும் கொடுப்பாங்க, அந்த சமத்காரமும் கொடுப்பாங்க, அந்த சக்தியும் கொடுப்பாரு, அந்த அறிவும் நம்மளுக்கு கொடுப்பாருன்றது விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்டர் சொல்கிறார் ஒரு இதில். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் இன்னொன்று நம்ம வந்து இங்கே பண்ணலாம். என்ன பிரபு எப்படி சொல்கிறீங்க, ஒரு தாய் வந்து இறந்துட்டா அப்படியே விட்டுட்டு போகிறது அது நல்லதா அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா விட்டுட்டு போக முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம தாய் நம்மளுக்கு பிறப்பு கொடுத்த தாய், அந்த மாதிரி இமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இமோஷன்ஸ் இருக்கிறது நல்லது தான். ஆனால் எந்த மாதிரி இமோஷன்ஸ் இருக்கணும்னா குந்தி தேவி சொல்கிறாங்க, குந்தி பிரேயர்ஸ் நீங்கள் படித்தா தெரியும். அதில் சொல்கிறாங்க குந்தி தேவி, கிருஷ்ணா எனக்கு நிறைய இந்த என்ன சொல்கிறது, எனக்கு சார்ந்த சம்பந்திங்க, எனக்கு சார்ந்த என்னோடய குழந்தைங்கள எல்லாமே ரொம்ப என்ன சார்ந்து இருக்கிறாங்க, நானும் அவங்கள சார்ந்து இருக்கிறேன். அதனால் அதோட அட்டாச்மெண்ட்டை எனக்கு கட் பண்ணுங்கன்றாங்க.